தங்க முட்டை. கிராம சந்தை பகல். ஒரு வயதான பாட்டி பொன்மயமான கம்பியில் அணைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான கோழியை பார்க்கிறாள். வியாபாரி மெளனமாக சொல்கிறான். வியாபாரி, இந்த கோழி ஒவ்வொரு வருடமும் ஒரு தங்க முட்டை வைக்கும். பாட்டி உணர்ச்சி கொண்டு சோகஸ்மெலி. ஒரு வருடம் பொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை செட்டாகிடும். பாட்டி சந்தோஷமாக அந்த அதிசய கோழியுடன் தன்னுடைய எளிமையான குடிசைக்கு நடக்கிறாள். நீண்ட காத்திருக்கிறாள். பருவங்கள் மாறிக்கொண்டோம். நீண்ட காலத்திற்குப் பிறகு அந்த கோழி ஒரு தங்க முட்டையை இடுகிறது. பாட்டி சின்னமாக சோகஸ்மெலி. ஒரே ஒரு முட்டைதானா? ஒரு வருடம் கழிச்சு ஒரே ஒரு பிரகாசமான முட்டையை பார்த்துக்கொண்டு பாட்டி முகம் சுளிக்கிறாள். அருமையான யோசனை. பாட்டி ஒரு மர்மமான மருந்தை வாங்குகிறாள். லேபிளில் எழுதியிருப்பது ஸ்பீட் பூஸ்டர், உழைக்கும் செல்லப்பிராணிகளுக்கு. பாட்டி, இப்போ நீ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் முட்டை போடணும் என்று சொல்கிறார். இரவு. பாட்டி மருந்தை கோழிக்கு கொடுக்கிறாள். திடீர் வெடிப்பு. கோழி குலுங்குகிறது, பிரகாசிக்கிறது. அது தங்க முட்டைகளை வைக்க ஆரம்பிக்கிறது. தொடக்கத்தில் மெதுவாக, பிறகு வேகமாக, பிறகு அசுர வேகத்தில். வீடு முழுவதும் முட்டைகளால் நிரம்புகிறது. ஜன்னல்கள் உடைக்கின்றன, கதவுகள் சிதறுகிறது, முட்டைகள் சுனாமியாக அடிக்கின்றன. முட்டை பேரழிவு. முழு கிராமம். முட்டைகள் தெருக்களை பாய்ந்து செல்லுகின்றன. கிராம மக்கள் ஓடுகின்றனர், கத்துகின்றனர். அங்கங்கே கடைகள் இடிக்கின்றன, வயல்கள் மறைக்கப்படுகின்றன. குழந்தைகள் முட்டை மேலே ஸ்கேட்டிங் செய்வது போல விளையாடுகின்றனர். பாட்டி போனில் அலறி சோகஸ்மெலி. வாங்கப்பா, ஹெல்ப். என் கோழி முட்டையா மழை போடுதே. கிராம மீட்பு நிலையம். பாட்டியின் வீடு. ஒரு குழு நெட்டுகளும் ஃபோர்க்லிஃப்டுகளும் முட்டை வாக்ஷம் கொண்டு வருகிறது. அவர்கள் கோழியிடம் சேர்கின்றனர், இன்னும் முட்டை இடிக்கிறதென்று. அதை மெதுவாக அமைதிப்படுத்தி, விலங்கு அவசர சேவை என்கிற ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்கின்றனர். பாட்டியின் வீடு. அமைதியான சாயங்காலம். வீடு சுத்தமாகியுள்ளது. முட்டைகள் இல்லை. அமைதி மட்டுமே. பாட்டி படிகளில் உட்கார்ந்துள்ளார். ஒரு தங்க முட்டையை பிடித்துக்கொண்டு வானில் ஹெலிகாப்டர் பறப்பதை பார்த்துக் கொள்கிறார். பாட்டி மெல்லிய கண்ணீர் வழியச் சொல்கிறாள் சோகஸ்மெலி. அவளை